அதாவது காலை 10 மணியிலிருந்தே இந்த வாக்கு பதிவானது நடைபெற்று வந்தது. அதன் தற்பொழுது 5 மணியோடு இந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலை நடத்தியிருக்கின்றது. அதன் மூலமாக நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் என கிட்டத்தட்ட இதில் பங்கேற்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய அந்த வாக்கினை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் நாம் பார்த்தோம், காலையிலிருந்தே பிரதமர் நரேந்திர மோடியில் ஆரம்பித்து அதுபோல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய வாக்கினை அவர்கள் செலுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது 5 மணியுடன் இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கின்றது. இதனை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று இன்று மாலையிலேயே இன்னும் சில நேரத்திற்கு பிறகு இது தொடர்பான முடிவுகளானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். அவர் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்று தகவலானது நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தேர்தலானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நாம் பார்க்கும் பொழுது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 781 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் வாக்களிக்க தகுதியானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மக்களவையை பொறுத்தவரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 542 பேர், மாநிலங்களவை பொறுத்தவரையில் 239 உறுப்பினர்கள். இரு அவைகளிலும் 6 காலியிடங்கள் இருக்கின்றன. வெற்றி பெறுவதற்கு தேவையான பெரும்பான்மையான வாக்குகள் 391 வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். தற்போது கூடிய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சி.பி. ராதாகிருஷ்ணன் பெரும்பான்மைக்கு தேவையான அந்த வாக்குகளை பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு சில கட்சிகள் நாம் பார்த்தது போல இதனை புறக்கணித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பிஜு ஜனதா தளம், அதுபோல பாரத் ராஷ்டிர சமிதி, பிஆர்எஸ் கட்சி, சிரோமணி அகாலி தளம் இந்த கட்சிகள் இதனை புறக்கணித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கூறியிருக்க காரணங்களை பார்க்கும்போது பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தவரையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி ஆகிய இரண்டிடமுமே பிஜு ஜனதா தளம் தன்னுடைய ஒரு சமதூர கொள்கையை பராமரித்து வருவதாக பார்க்கப்படுகின்றது. ஒடிசாவின் 4.5 கோடி மக்களுடைய வளர்ச்சி மற்றும் நலனில் அந்த கட்சியின் கவனம் தொடர்ந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தவரையில் 7 மாநிலங்களவை எம்பிக்கள் உள்ளனர், மக்களவை எம்பிக்கள் கிடையாது. பிஆர்எஸும் அதேபோல இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அவர்கள் முடிவு செய்தார்கள். என்றால் தெலுங்கானாவில் யூரியா உரத்தின் கடுமையான பற்றாக்குறை காரணமாக விவசாயிகளுக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதால் பிஆர்எஸ் வாக்களிப்பதை தவிர்த்து இருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி மற்றும் காங்கிரஸ் 2 கட்சிகளுமே இந்த பிரச்சனையை தீர்க்க தவறிவிட்டதாக பிஆர்எஸ் செயல் தலைவர் கே.டி. ராமராவ் ஏற்கனவே கூறியிருந்தார். பிஜேபி மற்றும் காங்கிரஸ் இரண்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க தவறிவிட்டதாக கூறினார்கள். அதன் அடிப்படையில் பிஆர்எஸை பொறுத்தவரையில் 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மக்களவை உறுப்பினர்கள் இல்லை. இது மட்டுமில்லாமல் கூடுதலாக கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சாப் மக்களுடன் துணை நிற்பதற்காக இந்த வாக்கெடுப்பினை தவிர்க்க சிரோமணி அகாலி தளம் கட்சியானது முடிவு செய்திருந்தது. அந்த கட்சிக்கு ஹர்சிம்ரத் கவுர் பாதல் என்ற ஒரு எம்பி மட்டும் இருக்கின்றார். இந்த நிலையில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையானது ஒரு சில கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் வாக்கு பதிவானது நடைபெற்றிருக்கின்றது. நான் பார்த்தது போல 391 உறுப்பினர்கள் ஆதரவாக தேவைப்படுகின்றது. அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கையில் 391 இருக்க வேண்டும். அதன்படி பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 427 எம்பிக்களுடைய அந்த பெரும்பான்மையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த வாக்கு பதிவானது நடைபெற்று சூழ்நிலையில் இன்னும் சிறிது நேரத்திலேயே அடுத்த கட்டமாக வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு 6 மணிக்கு மேலாக அநேகமாக இந்த முடிவானது தெரிந்துவிடும். அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசினுடைய அடுத்த துணைத் தலைவர் யார் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பானது இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாகும் என நாம் எதிர்பார்க்கலாம். நிகிதா.